ஸ்ரீபுரத்தில் உள்ள பொற்கோவிலில் இன்று தரிசனம் செய்யும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதிதாக கட்டப்பட்டுள்ள தியான மண்டபத்தை திறந்து வைக்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையொட்டி வேலூர் மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இரண்டு நாள் பயணமாக எத்தியோப்பியா சென்ற பிரதமர் மோடிக்கு தலைநகர் அடிஸ் அபாபாவில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி முதல் முறையாக அங்கு சென்றிருப்பதால் பூக்களை கொடுத்து இந்திய வம்சாவளியினர் சிறப்பாக வரவேற்றனர். தொடர்ந்து அவர்கள் நடத்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை பிரதமர் கண்டு ரசித்தார். அரசுமுறை பயணமாக எத்தியோப்பியா சென்றிருக்கும் பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதான தி கிரேட் ஹானர் நிஷன் ஆஃப் எத்தியோப்பியாவை பிரதமர் அபிய் அகமது வழங்கி கௌரவித்தார். இந்த விருது பெறும் முதல் உலகத் தலைவர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெற்றிருக்கிறார். அது மட்டுமின்றி இது வெளிநாடுகளில் பிரதமர் மோடி பெறும் 28வது உயரிய விருதாகும். பிரதமர் மோடியின் எத்தியோப்பியா பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. எத்தியோப்பியா வெளியுறவு அமைச்சகத்தில் தரவு மையத்தை நிறுவுவது, பரஸ்பர நிர்வாக உதவி வழங்குவது உள்ளிட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. பிரதமர் மோடியை விமான நிலையம் சென்று வரவேற்ற எத்தியோப்பியா பிரதமர் அபிய் அகமது அலி அவருக்காக கார் ஓட்டுநராக மாறி இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். தேசிய அரண்மனையில் உள்ள அருங்காட்சியகம் மற்றும் நட்பு பூங்கா ஆகிய இடங்களுக்கு பிரதமர் மோடியை அழைத்து சென்று அங்குள்ள சிறப்புகளை எடுத்து கூறினார். உலகில் காபி ஏற்றுமதியில் 5வது இடத்தில் உள்ள எத்தியோப்பியாவில் பல்வேறு ரக காபிகளை பிரதமர் மோடி ருசித்தார். அந்நாட்டு பிரதமர் அலி அகமதுவுடன் தனியாக பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு தங்கள் நாட்டில் வளர்ந்த காபிகளை பிரதமர் மோடிக்கு அவர் அறிமுகப்படுத்தினார். 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் மோடி இறுதியாக இன்று ஓமன் செல்கிறார். இந்தியா ஓமன் இடையே தூதரக உறவு தொடங்கி 70 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் விதமாக அங்கு செல்லும் பிரதமர் மோடி மஸ்கட் நகரில் ஓமன் மன்னரை சந்தித்து இரு நாட்டு வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவை மேலும் வலுப்படுத்துவது பற்றி ஆலோசிக்க உள்ளார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் இன்று காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மத்திய அரசின் பங்களிப்பை 60% குறைப்பதால் மாநிலங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்க திட்டமிட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் சிந்தனைகளையும் ஏழைகளின் உரிமைகளையும் பிரதமர் மோடி வெறுப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் 100 நாள் வேலை உறுதி திட்டம் கோடிக்கணக்கான கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமாக உள்ள திட்டம் என குறிப்பிட்டுள்ளார். அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தொழில்நுட்பம், பொருளாதாரம், திறன்கள் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் கடும் குளிர், பனி, காற்று மாசு என நாளுக்கு நாள் வானிலை மோசமாகி வரும் நிலையில் நேற்று 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதேபோல ஓடுதலும் சரியாக தெரியாததால் விமானங்களின் புறப்பாடு மற்றும் தரையிறங்கும் நேரம் தாமதமானதாக சொல்லப்படுகிறது. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். டெல்லியில் நாளை முதல் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு பெட்ரோல் கிடையாது என அரசு அறிவித்துள்ளது. காற்றின் தரம் மோசமாகிக் கொண்டே செல்வதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் பங்குகளில் பொருத்தப்பட்டிருக்கும் கேமராக்கள் சான்றிதழ் இல்லாத வாகனங்களை அடையாளம் காணும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ஹோட்டல்கள், சாலையோர உணவகங்களில் நிலக்கரி மற்றும் விறகுகளை பயன்படுத்தும் தந்தூரி அடுப்புகளுக்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதில் மின்சாரம், எரிவாயு அடிப்படையிலான அடுப்புகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விதிகளை மீறுவோருக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜியின் பவானிப்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களின் வீட்டிற்கு நேரில் சென்று மீண்டும் ஆய்வு செய்ய கட்சியின் பூத் நிலை முகவர்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் உத்தரவிட்டுள்ளது. நேற்று வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலின்படி பவானிப்பூர் தொகுதியில் இருந்து மட்டும் சுமார் 45,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர்.
மேற்குவங்க மாநிலத்தில் வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் தன்னை இறந்தவர்கள் பட்டியலில் சேர்த்துள்ளதாக கூறி பகீர் கிளப்பிய திரிணாமுல் காங்கிரஸ் கவுன்சிலர் அருகில் இருந்த சுடுகாட்டிற்கு அழைத்து சென்று தமக்கு இறுதி சடங்குகள் செய்ய வேண்டும் என அதிகாரிகளிடம் வலியுறுத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டத்திலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் நாளை முதல் 21ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. அரசியல் அமைப்பு மற்றும் மதசார்பின்மையில் உறுதியாக நிற்கும் காந்தி குடும்பத்தை பாஜக அரசு தொடர்ந்து குறிவைப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கிலிருந்து சோனியாவும் ராகுலும் விடுவிக்கப்பட்டதால் மத்திய விசாரணை முகமையை தவறாக பயன்படுத்தி இருப்பது அம்பலமாகியுள்ளதாகவும் அவர் கருத்து கூறியுள்ளார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உதயநிதி பிறந்தநாளை கொண்டாடுவதில் தான் நேரத்தை செலவிடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியிருக்கிறார். மேலும் ரசிகர் மன்ற தலைவர் மனநிலையில் இருந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளிவரவில்லை என்றும் அவர் சாடியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஈரோட்டில் நாளை மக்களை சந்திக்க உள்ள நிலையில் அங்கு காவல்துறையினர் கூறியதை விட கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக விஜயமங்கலத்தில் நடைபெற்று வரும் முன்னேற்பாடு பணிகளை அவர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அரண்ட திமுகவுக்கு வேல் முதல் விஜய் வரை எதை பார்த்தாலும் பயம் என முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் சிறுபான்மையினருக்கு அமைச்சர் பதவி கேட்கும் விஜய் திருப்பரங்குன்றம் பற்றி வாய் திறக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இன்று சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க திமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கு பாமக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர்கள் பட்டியல் இன்னும் ஒரு வாரத்தில் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் மற்றும் புதிய மாவட்ட தலைவர்கள் குறித்த ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் ஒரு வாரத்தில் புதிய தலைவர்கள் இறுதி பட்டியல் வெளியாகலாம் என கூறப்படுகிறது. தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வரிடமிருந்து காவல்துறை அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக துணை முதல்வர் சங்கி படைகள் என பேசியது ஒரு தலைவர் பேசும் பேச்சு அல்ல என்றார். திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் மதவெறி அரசியலை பரப்பும் சனாதன கும்பலை கண்டித்து மதுரையில் வரும் 22ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். அரசியல் தலையீடு இல்லாத புதிய முறை ஒன்றை உருவாக்கும்படி மத்திய அரசை வலியுறுத்த வேண்டியதும் அவசியமாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் தனி நீதிபதி விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தர்கா மற்றும் கோவில் நிர்வாகத்திற்கும் இடையே ஏன் சமரசம் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என கூறி வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்தனர். புதுச்சேரி யூனியனில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் முடிவடைந்த நிலையில் இறந்தவர்கள் நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் என மொத்தம் 1,03,467 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்தார். தகுதியானவர்கள் நீக்கப்பட்டிருந்தால் இன்று முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்தார். நகராட்சி நிர்வாகத்துறையில் அதிகாரிகள் நியமனத்திற்கு லஞ்சம் பெற்றதாக சொல்லப்படும் விவகாரத்தில் இடி அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழ்நாடு அரசு டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேபோல மணல் குவாரி முறைகேடு தொடர்பான மனுவையும் ஜனவரி 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க ஏகனாபுரம் கிராமத்தில் உள்ள ஏரியை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கின் விசாரணையை ஜனவரி 5ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ஏகனாபுரத்தில் உள்ள வைலேரி ஏரியை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து சுப்பிரமணியன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். மதுரை
மீனாட்சி அம்மன் ஆலய குடமுழுக்கு மற்றும் வேள்விகளை தமிழில் நடத்த கோரும் மனுவை 2 வாரங்களில் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வரும் ஜனவரி மாதம் குடமுழுக்கு நடைபெறவுள்ள நிலையில் தமிழ் வேள்வி ஆசிரியர்களுக்கு சம வாய்ப்பு வழங்க உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் காணிக்கையை கணக்கிடும் பணியில் பக்தர்களை நேரடியாக ஏன் ஈடுபடுத்தக்கூடாது என ஆந்திர உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. உண்டியல் காணிக்கை திருட்டு தொடர்பான வழக்கில் தேவஸ்தான நிர்வாகம் தன்னுடைய விஜிலன்ஸ் துறையை நவீனமயமாக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் மனித தவறுகளை தடுத்து நிறுத்த முடியும் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். திமுகவை போல கடமை கட்டுப்பாடு உணர்வுள்ள இயக்கம் வேறு எங்கும் கிடையாது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற பாட்டு பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து அதிமுக சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். தாம்பரத்தில் கட்டப்பட்ட அரசு மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லை என்று குற்றம் சாட்டினர். தமிழகத்தில் இன்னும் 3 மாதங்களில் கூடுதலாக 1000 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். காட்பாடியில் உள்ள விஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் சோலார் ஆற்றல் மூலம் பல்வேறு வளர்ச்சிகளை கொண்டு வருவதில் தமிழகம் முன்னோடியாக திகழ்வதாக பெருமிதத்துடன் கூறினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பிரச்சார கூட்டம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறுவதை மக்கள் தெரிந்து கொள்ள சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பிரச்சார வாகனம் அனுப்பப்பட்டது. கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் நிகழ்வை துவக்கி வைத்தனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற காங்கிரஸ் நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் மற்றும் சோனியாவிற்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ஏற்க நீதிமன்றம் நிராகரித்தது. இது காங்கிரஸ் தலைவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்று காங்கிரசார் பேரணி செல்ல முயன்றனர். திமுகவின் நெல்லை மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளராக பதவி வகித்து வந்த AR ரகுமான் என்பவர் தனது பதவியில் இருந்து விலகுவதாக முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். எண்ணிலடங்கா நலத்திட்ட பணிகளை செய்தபோதும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் மாவட்ட பொறுப்பாளர்களால் தாம் புறக்கணிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்திருக்கிறார். சென்னை எழும்பூரில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைச்சர் முத்துசாமியுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தினர். மதுரையில் கடந்த சில நாட்களாக 70க்கும் மேற்பட்ட கறவை மாடுகளை திருடிச் சென்று விற்பனை செய்து வந்ததாக 4 சிறார்கள் உட்பட 5 பேரை மாட்டின் உரிமையாளர்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வண்டியூர் பகுதியில் வயல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்த கறவை மாட்டினை திருடி டாடா ஏஸ் வாகனத்தில் ஏற்ற முயன்ற 5 பேர் கொண்ட கும்பலை மாட்டின் உரிமையாளர்கள் மடக்கி பிடித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த நெடுமானூர் தொடக்க பள்ளியில் விளையாடிக் கொண்டிருந்த 2ஆம் வகுப்பு மாணவிக்கு பாம்பு கடித்தது பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவரின் மகள் நவிதா முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் கிறிஸ்துமஸ் விழாவில் மதமாற்றம் நடைபெற்றதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக இந்துத்துவ அமைப்புகளை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆயில் மில் உரிமையாளரான சுதா என்பவர் பாதிரியார்களை அழைத்து வந்து ஜெபக்கூட்டம் நடத்திய நிலையில் அங்கு மதமாற்றம் நடப்பதாக இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் குற்றம் சாட்டியது. பெரியகுளம் அருகே குள்ளபுரம் மருதகாளியம்மன் கோயிலில் வழிபட அனுமதிக்க கோரி பட்டியலின மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு அறநிலையத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சென்னை திருவொற்றியூர் அண்ணாமலை நகர் பகுதியில் இளைஞர்கள் மது போதையில் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட போது விநாயகர் கோவிலுக்குள் முட்டை வீசிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
மாவட்டம் பெரியபாளையத்தை அடுத்த சிறுவாபுரி முருகன் கோயிலில் கைக்குழந்தையோடு குவிந்த பக்தர்கள் உள்ளே செல்ல முடியாமல் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். கைக்குழந்தைகளோடு வரும் பக்தர்களுக்கு தனியாக வரிசை அமைக்கப்பட்ட நிலையில் அதில் அனைவரும் முண்டியடித்துக் கொண்டு செல்ல முயன்றதால் உள்ளே செல்ல முடியாமல் அவதி அடைந்தனர். தேனியில் கடந்த ஜூன் மாதம் அரசு பேருந்தில் இருந்து ஒருவரை கீழே தள்ளிவிட்டு கொலை செய்த இளைஞருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தேனி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. பேருந்தின் படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த போது தகராறு ஏற்பட்ட நிலையில் கார்த்திக் ராஜா மனோஜை கீழே தள்ளிவிட்டு கொலை செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பால்நாங்குப்பம் ஊராட்சியில் அமைக்கப்பட்ட மின் மோட்டார்களில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் தேன்மொழி ரமேஷ் மறுப்பு தெரிவித்துள்ளார். கலைஞர் வீடு வழங்கிய நபர்களிடம் கமிஷன் வசூலிக்காததால் தன் மீது பொய் அவதூறுகளை பரப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே அரசு பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியரின் மொபைலை திருடி மிரட்டல் விடுத்த பயிற்சி ஆசிரியர்கள் 2 போலீசார் கைது செய்தனர். ஆசிரியர் கனகராஜ் மற்றும் கணித ஆசிரியை ஹேமா அந்தரங்க போட்டோக்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டதை அறிந்த இனியவர்மன் மற்றும் கலைச்சாரதி போனை திருடி பணம் கேட்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். 5 மாதங்களாக இலங்கை சிறையில் தவிக்கும் பாம்பன் மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி எல்லை தாண்டியதாக 10 மீனவர்களை கைது செய்த இலங்கை அரசு அவர்களுக்கு 18 மாத சிறை தண்டனை விதித்தது. ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களை சாலையில் நிறுத்திவிட்டு சுற்றுலா பயணிகள் பாலத்தில் ஆட்டம் போடும் வீடியோ வெளியாகியது. ஐயப்ப பக்தர்கள் உள்ளிட்ட சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனங்களை அப்படியே சாலையில் நிறுத்திவிட்டு அட்ராசிட்டியில் ஈடுபடுவதை போலீசார் தடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். நெல்லை மாநகரில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை பணிகளால் சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. சாக்கடை கால்வாய்க்காக சாலையில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவர மூடப்படாததால் வாகனங்கள் செல்லும் போது எழும் மணல் புழுதி காரணமாக புகை மண்டலமாக காட்சியளிப்பதால் கண்ணெரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த தானாகுளத்தில் இருந்து வெங்கல் வரை உள்ள சாலை முழுவதும் சேதமடைந்துள்ள நிலையில் அதனை முறையாக சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நாள்தோறும் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை பயன்படுத்தி வருவதாக வேதனை தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாமல்லபுரம், திருக்கழுக்குன்றம் உள்ளிட்ட இடங்களில் சாரல் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுச்சேரியில் 1 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலையில் மழைநீர் தேங்கியதோடு வாகன ஓட்டிகள் கடும் சிரமப்பட்டனர். நெல்லித்தோப்பு, உருளையன்பேட்டை, ராஜ்பவன், கருவடிக்குப்பம், காலாப்பட்டு, முதலியார்பேட்டை, தவளக்குப்பம், மணவெளி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே விஸ்வநாதபுரத்தில் தென்பெண்ணை ஆற்றில் கங்கா ஆரத்தி விழா நடைபெற்றது. இங்குள்ள விஸ்வநாதபுரீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து கும்ப கலசம் கொண்டு சிவ வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக சென்று தென்பெண்ணை ஆற்றில் உள்ள தடுப்பணையில் கங்கா ஆரத்தி விழா நடைபெற்றது. கோவை ஊத்துப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள மெத்தை நிறுவனமான பெப்ஸ் 20வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு நடைபெறவுள்ள கொண்டாட்டத்திற்கு டீலர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள், வாடிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அதன் நிர்வாக இயக்குநர் சங்கர் ராம், பெப்ஸ் நிறுவனம் இன்றைய தொழில்நுட்பத்துடன் பல்வேறு வகையான மெத்தைகளை வடிவமைத்து வருவதாக கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆட்டோ ஓட்டுநரின் மனைவிக்கு 1,63,00,000 ரூபாய் வரி பாக்கி கட்டச் சொல்லி நோட்டீஸ் அனுப்பிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முகமது பாஷா என்பவரின் மனைவி ஷாயிதாவின் பேரில் இந்த நோட்டீஸ் வந்துள்ளது. நாகர்கோயில் சிறையில் கைதிக்கும் சிறை வார்டனுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் நெல்லை சிறைத்துறை கண்காணிப்பாளர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். கஞ்சா உள்ளிட்ட பல வழக்குகளில் தொடர்புடைய நெல்லையைச் சேர்ந்த உக்கரம பாண்டியன் சிறை வார்டனுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது.
நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி அருகே பாலத்தின் மீது மாடு திடீரென குறுக்கே வந்ததால் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் தனியார் பிளாஸ்டிக் கம்பெனி தொழிலாளர்கள் 15 பேர் படுகாயமடைந்தனர். முத்தையாபுரத்தில் உள்ள பிளாஸ்டிக் கம்பெனியிலிருந்து தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு கேடிசி நகர் அருகே பாலத்தில் வேன் சென்று கொண்டிருந்த போது திடீரென மாடு குறுக்கே வந்ததாக கூறப்படுகிறது. சென்னை மண்ணடி பகுதியில் அரசு பேருந்து சாலையில் நடந்து சென்ற பெண்ணின் மீது மோதியதோடு காலில் டயர் ஏறி இறங்கியதால் படுகாயமடைந்தார். வலியால் துடித்த திலகவதியை அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அரசு பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் அரசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கடத்தாவூர் பகுதியைச் சேர்ந்த வளர்மதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது குமரியா கோவில் பகுதியில் பின்னால் வந்த அரசு பேருந்து மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அவர் மீது அரசு பேருந்து ஏறி இறங்கியதில் தலை நசுங்கி உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். சிறுநாத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் விபத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 14 பேரையும் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி ஏர்வாடி தர்கா முன்பாக கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏர்வாடி ஊராட்சிக்கு உட்பட்ட சடைமுனியன் வடசை மாரியம்மன் நகர் பகுதிகளில் சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே ஒரையூர் பகுதியில் சாலை அமைக்க கோரி பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதி இல்லாத இந்த பகுதிக்கு சாலை அமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் மருத்துவ கழிவு நீரால் அவதிப்பட்டு வருவதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மருத்துவ கழிவு நீர் வெளியேறி அதிக அளவு துர்நாற்றம் வீசுவதாகவும் கழிவு நீர் குட்டை போல் தேங்கி இருப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் புகார் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் துணிக்கடை உரிமையாளர் கடத்தல் வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தாளவாடியைச் சேர்ந்த துணிக்கடை உரிமையாளர் கிஷோர்குமார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது அவரை மர்ம நபர்கள் 2 கடத்தி சென்று பணம் கேட்டு மிரட்டிய நிலையில் மீண்டும் அதே இடத்தில் அவரை கொண்டு வந்து இறக்கி விட்டுவிட்டு தப்பியதாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சூதாட்டத்தில் ஏற்பட்ட மோதல் காரணமாக நண்பரை மது போதையில் கொலை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். துறிஞ்சிக்குப்பத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் தனது நண்பர்களோடு சூதாட்டத்தில் ஈடுபட்ட போது ஏற்பட்ட தகராறு காரணமாக சக நண்பர்கள் மது போதையில் அவரை கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. சென்னையில் வெள்ளி வியாபாரி வீட்டிற்குள் போலீசார் என கூறி நுழைந்த மர்ம நபர்கள் 2 அவர்களை மிரட்டி 11 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2 செல்போன்களையும் கொள்ளையடித்து சென்றனர். எம்கேவி நகரைச் சேர்ந்த வெள்ளி வியாபாரி மனோஜ் அகர்வால் தனது குடும்பத்தாருடன் வீட்டில் இருந்தபோது மர்ம நபர்கள் 2 அவரது வீட்டிற்குள் நுழைந்து தாங்கள் காவலர்கள் என கூறி பணத்தை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பூட்டிய வீடுகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த 4 பேரை கைது செய்து 15 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மகிபாலன்பட்டி, கண்டவராயன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நீண்ட நாட்களாக பூட்டியிருந்த வீடுகளை குறிவைத்து திருடி வந்த கும்பல் போலீசாரிடம் சிக்கியது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய 5 பேரை கைது செய்தனர். இதுவரை போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 373 கிராம் மெத்தபெட்டமைன், 48 MDMA மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் இருந்து உயர் ரக கஞ்சாவை பார்சல் மூலம் எடுத்து வந்து கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்த 3 பேரை சென்னை சங்கர் நகர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சூர்யா, தீபக் சுந்தர், ராஜ்குமார் ஆகிய 3 பேரும் சேர்ந்து கஞ்சா விற்பனை செய்து வந்த நிலையில் போலீசார் வலையில் வசமாக சிக்கினர். சென்னை திருவொற்றியூரில் மின்வாரிய அலுவலகத்தில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி அணைத்தனர். டிரான்ஸ்பார்மரில் எதிர்பாராத விதமாக தீ எரிந்த நிலையில் தீயணைப்பு வீரர்களின் அதிரடி நடவடிக்கையால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது.
மத்திய பிரதேசத்தில் பாஜக எம்எல்ஏ கோலு சுக்லா மகனின் திருமண நிகழ்ச்சி மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது. பிரபலமான இந்து கோவிலில் கருவறைக்குள் செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் எம்எல்ஏவின் மகனும் மருமகளும் கருவறைக்குள் சென்று மாலை மாற்றிக் கொண்டது பேசுபொருளாக இருக்கிறது. முன்னதாக 70 லட்சம் ரூபாய்க்கு பட்டாசுகள் மட்டும் வெடிக்கப்பட்டதும் சர்ச்சையானது. டெல்லியில் காருக்குள் புகுந்து டாக்ஸி ஓட்டுநரை போக்குவரத்து காவலர் சகட்டுமேனிக்கு தாக்கியது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவிய நிலையில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 14ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தில் அபராதம் விதிப்பது தொடர்பாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் படாலாவில் 30 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மளிகை கடை வெளியே மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டு மிரட்டி சென்ற பகீர் சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. 15 நாட்களுக்கு முன்பே ரவுடி கும்பல் தொலைபேசியில் அழைத்து மிரட்டியது தொடர்பாக போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கடையின் உரிமையாளர் வேதனை தெரிவித்திருக்கிறார். ஆந்திராவில் சாலையை கவனிக்காமல் கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தின் நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. கிருஷ்ணா மாவட்டம் நெப்பள்ளி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் சாலையை கவனிக்காமல் சென்றபோது வேகமாக வந்த கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்டு காயமடைந்தனர். ரஷ்யாவின் நோவோரோசிஸ்கில் உள்ள மிகப்பெரிய வணிக துறைமுகத்தில் யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பும் பின்பும் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவின் ஏவுகணை தாங்கி நீர்மூழ்கி கப்பலை தாக்கி நிர்மூலமாக்கியதாக யுக்ரைன் கூறும் நிலையில் அதனை ரஷ்யா தொடர்ந்து மறுத்து வருகிறது. யுக்ரைனில் உணவு குடிநீர் இன்றி தவிக்கும் அப்பாவி மக்களுக்கு ரயில் மூலமாக உணவு விநியோகம் செய்யும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 12ஆம் தேதி ஒடேசா நகரில் உள்ள உயர் மின்னழுத்த நிலையங்களை குறிவைத்து ரஷ்யா நடத்திய தாக்குதல் காரணமாக தற்போது வரை சுமார் 3 லட்சம் வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மக்கள் பரிதவித்து வருகின்றனர். ரஷ்யாவில் பள்ளிக்குள் 10 வயது மாணவனை கத்தியால் குத்தி கொலை செய்த 15 வயது சிறுவனை போலீசார் கைது செய்தனர். மாஸ்கோ அருகே உள்ள பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அச்சுறுத்திய சிறுவனிடம் காவலாளி விசாரிக்க சென்ற நிலையில் திடீரென கையில் வைத்திருந்த கத்தியால் அவரையும் பலமுறை குத்தினான். ஆப்கானிஸ்தானில் பசி பட்டினியால் பரிதவிக்கும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பை தாலிபான்கள் கைப்பற்றியதில் இருந்து சர்வதேச நாடுகள் வழங்கி வந்த உதவிகள் கணிசமாக குறைந்து வருகிறது. அதோடு இயற்கை பேரிடர் காரணமாகவும் மக்கள் பசி பட்டினியால் வாடி வருகின்றனர். அமெரிக்காவின் வாஷிங்டனில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ள ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. குறிப்பாக சாலைகளில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை வெள்ளம் மூழ்கடித்ததால் உரிமையாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். அண்டார்டிகாவில் முதல் முறையாக பின்னோக்கி ஓட்டப்பந்தய போட்டி நடத்தப்பட்டது. உறைய வைக்கும் குளிரில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்களும் ஆர்வத்தோடு பங்கேற்று பணியில் வழுக்கி விழாமல் நிதானமாக பின்னோக்கி ஓடினர். இதில் கனடாவைச் சேர்ந்த ஏமி என்ற பெண் வெற்றி பெற்றார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் 4வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்கா அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. ஏற்கனவே இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ள நிலையில் இன்று நடைபெறும் போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள 19வது IPL தொடர் மார்ச் மாதம் 26ஆம் தேதியே தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் 26ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 31ஆம் தேதி முடிக்க போட்டியில் பங்கேற்கும் 10 IPL அணிகளிடம் BCCI தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் போட்டிகள் நடைபெறுமா என்பது குறித்து இன்னும் முடிவு எட்டப்படவில்லை. அபுதாபியில் நடைபெற்று வரும் IPL மினி ஏலத்தில் ஆஸ்திரேலிய வீரர் கேமரூன் கிரீனை கொல்கத்தா அணி 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியது. கேமரூன் கிரீனை அணியில் எடுக்க சென்னை அணி 25 கோடி வரை சென்ற நிலையில் கொல்கத்தா அணி 25 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு அவரை ஏலத்தில் எடுத்தது. IPL மினி ஏலத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் முன்னாள் வீரர் ராகுல் சாஹரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துள்ளது. இதனை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதன் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. பிரபல சுழற்பந்து வீச்சாளர் ராகுல் சாஹரை சென்னை அணி ஏலம் எடுத்தது மூலம் சுழற்பந்து வீச்சு வரிசை மேலும் வலுவடைந்துள்ளது.
அபுதாபியில் நடைபெற்ற IPL மினி ஏலத்தில் இலங்கையைச் சேர்ந்த மதிஷா பத்திரனாவை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 18 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. ஏற்கனவே கேமரூன் கிரீனை 25.20 கோடிக்கு கொல்கத்தா அணி ஏலம் எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 19 மற்றும் 20 வயதை நிரம்பிய கார்த்திக் சர்மா மற்றும் பிரசாந்த் வீர் ஆகியோரை தலா 14 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் எடுத்தது. ரவீந்திர ஜடேஜா இல்லாத குறையை போக்க ஒரு தரமான இடது கை சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரை தேடிக் கொண்டிருந்த CSKவுக்கு பிரசாந்த் வீர் ஒரு பொக்கிஷமாக கிடைத்திருப்பதாக விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த முறை IPL ஏலத்தில் 23 கோடிக்கு ஏலம் போன இந்திய வீரர் வெங்கடேஷ் ஐயர் இந்த முறை வெறும் 7 கோடி ரூபாய்க்கு மட்டுமே ஏலத்தில் எடுக்கப்பட்டார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெங்கடேஷ் ஐயரை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி இந்தியா வந்திருந்த போது ஆனந்த் அம்பானி நடத்தி வரும் வந்தாரா விலங்கு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்திற்கு சென்று சிங்கம், சிறுத்தை போன்ற விலங்குகளை பார்வையிட்ட புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. அதோடு இந்து முறைப்படி நடந்த சிறப்பு பூஜையிலும் பங்கேற்று ஆரத்தி எடுத்து வழிபட்ட புகைப்படங்களும் வெளியாகின. வினோத் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியாக உள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் 2வது பாடல் நாளை வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. இத்திரைப்படத்தில் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியா மணி, பாபி தியோல், கௌதம் வாசுதேவ் மேனன், நரேன் ஆகியோர் நடித்துள்ள நிலையில் அனிருத் இத்திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். பராசக்தி திரைப்படத்தில் வரும் காட்சிகளை கொண்ட 10 நிமிட வீடியோவை நாளை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வெளியிட உள்ளதாக திரைப்பட குழு வீடியோ ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா ஆகியோர் இத்திரைப்படத்தில் நடித்துள்ளனர். 25 ஆண்டுகளுக்கு பிறகு ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட ரஜினிகாந்தின் படையப்பா திரைப்படத்தினை நடிகர் சிவகார்த்திகேயன் திரையரங்கில் பார்த்து ரசிக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி உள்ளது. படத்தில் ரஜினி பாம்பை கையில் எடுக்கும் காட்சியை பார்த்து கத்தி கூச்சலிட்டு ரசித்த சிவகார்த்திகேயனை தலைவரின் OG ஃபேன் என ரசிகர்கள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். ஆதி பகவான் திரைப்படத்திற்கும் ரெட்டத்தல திரைப்படத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று நடிகர் அருண் விஜய் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை வடபழனியில் ரெட்டத்தல திரைப்படம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் திரைப்படத்தின் அனுபவம் குறித்து பகிர்ந்து கொண்டார். மேலும் சண்டை பயிற்சி இயக்குநராக வேண்டும் என்பதுதான் ஆசை என்றும் கூறினார். மாதம்பட்டி ரங்கராஜன் மீது ஜாய் கிறிசல்டா மீண்டும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். அதில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்றும் DNA பரிசோதனையை தொடங்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவர்கள், அண்டை வீட்டார், ஓட்டுநர் மற்றும் சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருகே தேரி குடியிருப்பு பகுதியில் உள்ள கற்குவேல் ஐயனார் கோவிலில் கள்ளர் வெட்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கற்குவேல் ஐயனாரின் போர்ப்படை தளபதியான வன்னியராஜா கள்ளனாக பாவிக்கப்பட்ட செவ்விள நீரை வெட்டும் நிகழ்வினை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் வளாகத்தில் வடை தயாரிக்கும் பணியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு சோதனை நடத்தினர். ஆஞ்சநேயர் பிறந்தநாளை முன்னிட்டு 2250 கிலோ உளுந்து மாவில் 1,08,000 வடைகள் தயாரிக்கும் பணி கோயில் வளாகத்தில் உள்ள மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னை சாந்தம் தேவாலயம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 30 அடி உயர கிறிஸ்துமஸ் மரத்தை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்ட நிலையில் மக்கள் கண்டு களித்தனர். கோவை புரோசோன் மாலில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக அமைக்கப்பட்டுள்ள 40 அடி உயர ஸ்னோமேன் மற்றும் கிறிஸ்துமஸ் ஸ்னோமேன் வில்லேஜ் வடிவமைப்பு குழந்தைகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களை கவரும் வகையில் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உலகின் முதல் பறக்கும் கார் என அறியப்படும் Aleph மாடல் A அல்ட்ராலைட் 2 காரின் உற்பத்தியை Aleph ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தொடங்கியுள்ளது. இந்த காரின் விலை சுமார் 2 கோடியே 70 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சிலருக்கே முதலில் வழங்கப்பட்டு மிகுந்த சோதனைக்கு பின்னர் இது பொது சந்தைக்கு வரும் என Aleph ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.